வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். மீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி ஃபோன் பண்ணுறாங்க. போன உடனே என்ன ஸ்ருதி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே சொல்லுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்க மீனா எங்கே போயிட்டுருக்கீங்க, மண்டபத்துக்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்ருதி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, சரி கையில் மஞ்சள் பைய வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கிட்ட ஸ்ருதி கேட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்றாங்க, ஆமாங்க என்னங்க பக்கத்துல இருந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுத்தி சொல்றாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ட்டி வந்து பேசிட்டு இருந்தாங்க யார்கிட்டயோ, இந்த மாதிரி நீங்க மண்டபத்துக்கு தான் போறீங்க, அது இல்லாமல் கையில் மஞ்சள் பை வேறு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அலாட் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுத்தி சொல்றாங்க, ஆமாங்க இந்த மாதிரி ஆன்ட்டி யாருக்கோ ஃபோன் பண்ணி காசை திருடிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்குதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண அடுத்த நிமிஷம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே வேறு வழியில் சிந்தாமணி ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, எப்படியாச்சும் அவனுக்கு காசு எடுத்துருவானுங்க, நம்ம பஸ்ஸை மாற்றி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் காசு எடுத்து போட்டு மஞ்சள் பையில வியாபாரம் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே போயிட்டுருக்காங்க. போன அடுத்த நிமிஷமே வரானுங்க திருடானுங்க. அந்த மஞ்சள் பைய அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. மீனா வந்து ஐயோ காசு எடுத்துகிட்டு போயிடறானுங்களே அப்படின்னு சொல்லி சும்மா கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா நினைக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம பர்ஸை மாற்றி வச்சோம், ஸ்ருதிக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னுங்காச்சு எல்லாம் சேஃப் தானே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து பயத்திலே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, இன்னுங்காச்சு எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அதாங்க நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணோன்னா பஸ்ஸில் எடுத்து காசை போட்டு மஞ்சள் பையில வந்து சாதா ஒரு பேப்பரை வச்சுட்டாங்க, அதை அவனுங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து, சரிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய் காசு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி வீட்டில் அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து போகிற பிஸியில் கட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணி வந்துட்டு இருக்காங்க. ஓகே அவள் இன்னைக்கு காசு கட்ட முடியுதான் சொல்ல போகிறான், அந்த நேரத்தில் நம்ம இந்த ஆர்டர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மீனா வராங்க. மீனா வந்து லைட்டாக மொங்க வாடின மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து சிந்தாமணி பார்க்குறாங்க. ஆஹா தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பாப்பா என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, அதாம்மா எனக்கு தெரியும், நீ காசு கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியுமா, நீ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், நானே ஆர்டரை எடுத்து இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், இப்போ நீ 3 நாள் இழுத்துக்கிட்ட, பரவாயில்ல விடு, 3 நாள் தானே நம்ம வேலையை மேட்ச் பண்ணி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த மண்டபத்தில் இருக்கிற 2 மெம்பர்ஸ் வராங்க. வந்த உடனே என்னம்மா இது எடுத்து காசு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, உங்கள் ஆர்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் டெபாசிட் பண்ணாதாம்மா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும், நீங்கள் காசு எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து மீனா நடந்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஏதாவது சொல்லுமா, ஏன்னா இவங்க வேறு காலையிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கரமான ஆளுங்க தான், இவங்களும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் லைட்டாக மாடல் கொஞ்சம் உனக்கு பிடிச்சிருச்சுனால அவங்களுக்கு கொடுக்குறேன், இப்போ நீ இல்லை காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே சிந்தாமணிக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து அந்த 2 ஆளுங்களும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஆளுங்க வந்து வண்டி பின்னாடி போய் அந்த காசை அந்த மஞ்சள் பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாக பேப்பராக இருக்குது. ஏமா அந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்ச உடனே சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப கோவம் வருது. அதே மாதிரி மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வெளில வராங்க. வந்த உடனே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு மூஞ்சி வாடின மாதிரியே இருக்கு அப்படி மீனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எங்க உங்கள் ஆளுங்க வந்தாங்க, வந்துட்டு பையை எடுத்துகிட்டு போனானுங்க, அந்த பையில காசு இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு அப்படியே பலார்னு அடித்த மாதிரி இருக்கு, பதிலே சொல்ல முடியல. எப்படா இவளுக்கு எப்படா தெரிய வந்துச்சு, இப்போ எப்படி காசை மாற்றி வச்சா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எங்க
நீங்கள் ஃபோன் பண்ண விஷயம் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மீனாக்க மட்டும் முடியாது. எல்லாருமே அவசரமாக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே மீனா வந்த உடனே இன்னும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, இப்போ எதுக்கு எங்களை உட்கார வச்சுருக்கீங்க, என்ன சொல்லுங்கள், வேலைக்கெல்லாம் டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் இந்த மாதிரி ஆன்ட்டி வந்து ரோஹினியை ரொம்ப திட்டினாங்க, இந்த மாதிரி திருடினேன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அடிக்கலாம் செஞ்சாங்க. ஆனால் இவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை, என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, அதுவும் சிந்தாமணின்னு சொல்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, அது இல்லாமல் அந்த 2 லட்ச ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயம். எல்லா விஷயத்தையுமே ஸ்ருதி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ஒரே அதிர்ச்சி. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். அப்போ வந்து ரோஹினி நினைக்கிறாங்க, ஆஹா ஸ்ருதி பயங்கரமாக போட்டு வாங்குறீங்களே, இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன விஜயா என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து விஜயா வேறு வழி இல்லாமல், இல்லைங்க அவங்களுக்கு நான் டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், டான்ஸ் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி மீனா வந்து மண்டபத்துக்கு காசு கொடுக்க போயிருக்கா, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் பையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கா அப்படிலாம் சொன்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, சரிங்கண்டி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு அவங்க கிட்ட திருடி என்கிட்ட காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, இல்லையே நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னங்க நான் தான் வீடியோ எடுத்தேனே ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை, இங்கே பாரு விஜயா, நீ என்ன கோலம் பண்ணி வச்சிருக்க, மீனோட தம்பி ஒரு சின்ன விஷயம் அவன் பண்ணதுக்கு, அது இல்லாமல் அவன் காசை திருப்பி கொடுத்துட்டான், பட் இருந்தாலும் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி நீ இப்போ பண்ண விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, என்னங்க அதுவும் இதுவும் ஒன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன ஒரு தொழிலை நீ அழிக்க பார்த்துருக்க விஜயா அப்படி சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியான வேலை கிடையாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து அழுதுட்டே சொல்கிறாங்க, என்னமாம்மா நான் என்னமாம்மா தப்பு பண்ணேன், எனக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மீனா வந்து அழுதுட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை, மீனா நீ கவலைப்படாதம்மா, இப்படி தான் உனக்கு தான் தெரியுமே, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமிர் குறையாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து, இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா நான் இப்போ போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இன்னும் ஆகுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து விஜய், ஓ அப்படியா அந்த தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண விஷயம் சரியான விஷயமாங்க, நீங்கள் பேசுனா நான் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதனால எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம இருக்காங்க. வந்து அண்ணாமலை சொல்றாங்க, விஜயா மரியாதையா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து விஜயா, பாருங்க என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து பொறுமையை தாங்க முடியாம, முத்து இங்க பாரு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டா கேட்கட்டும், இல்லைனா நீ போலீஸ் கேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.